ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட மாடல் கொஷின்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ராபபிலிட்டி தியரியோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். First question, if sequence xn is a sequence of independent and identical distribution random variable not constant almost every word, then so ஒரு sequence சொல்லியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து இண்டிபெண்ட் அண்ட் ஐடென்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சீக்வன்ஸோட கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு தேர்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா P of sequence Sn converges is equal to 0. ஸோ P of xnங்கிறது எதுக்கு கன்வர்ஜஸ் ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின், எ சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் சீக்வன்ஸ் xn is said to be converge dash to f if the sequence fn of corresponding distributive frequencies converges vacuumly to the distributive frequency f. ஸோ இதுவும் வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் தான். எதில் அது வந்து கன்வர்ஜஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுலன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வந்து இந்த கொஷின் இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், லெட் சீக்வன்ஸ் fn f be distributive frequencies of the random variables sequence xn x if xn tends to n xn tends to x in probability, then so sequence fnங்கிறது fல வர ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் எதுலனா ரேண்டம் வேரியபிளில். ஸோ xnங்கிறது எனக்கு எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது ப்ராபபிலிட்டியில் அப்படின்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கொஷின். ஸோ இதுவும் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தியரத்தோட கொஷின் தான். ஸோ என்னென்னா fnங்கிறது எஃப்க்கு கன்வெர்ஜ் ஆகும் எதுனா டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ fn டென்ஸ் டு f இன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் xn டென்ஸ் டு x இன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ xn டென்ஸ் டு x டிஸ்ட்ரிபியூஷனில், அதே மாதிரி yn டென்ஸ் டு 0 அதே டிஸ்ட்ரிபியூஷனில் தான். ஸோ தென் xn ப்ளஸ் ஒய்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இதுவும் டைரக்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா xn ப்ளஸ் yn டென்ஸ் டு எக்ஸ் எதுலன்னா டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் xn டென்ஸ் டு சேம் xn டென்ஸ் டு எக்ஸு அதே மாதிரி yn டென்ஸ் டு 0 இன் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூஷனில் xn டென்ஸ் டு எக்ஸாக இருக்குது, அதே மாதிரி yn டென்ஸ் டு 0வாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது xn இன்ட்டு ஒய்என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ தென் தான் இதுவும் வந்து டைரக்ட் கொஷின் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ xn இன்ட்டு ஒய்என் டென்ஸ் டு எனக்கு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும் எதுலனா டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் xn டென்ஸ் டு எக்ஸ் அதே மாதிரி ஆல்ஃபா என் டென்ஸ் டு ஏ சாரி ஸோ ஆல்ஃபா என் டென்ஸ் டு ஏ பீட்டா என் டென்ஸ் டு பி இது எல்லாமே எதுலனா டிஸ்ட்ரிபியூஷனில். ஆல் ஆர் இன் டிஸ்ட்ரிபியூஷன் வேர் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ஸ். ஏயும் பியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஆல்ஃபா என் எக்ஸ்என் ப்ளஸ் பீட்டா என்னங்கிறது எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுவும் தியரத்தோட டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ எக்ஸ் ப்ளஸ் பிக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை பொறுத்து தான் மாறும். இங்கே ஆல்ஃபா என் எதுக்கு இதாகும் ஏக்கு, அதே மாதிரி எக்ஸ்ங்கிறது இதுக்கு எக்ஸுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அதனால் ப்ளஸ் பீட்டா என்னங்கிறது பிக்கு. ஸோ பி. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது தான் ஆன்சர் சி. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் இன்ட்டு 0ன்னு வரும், அப்போ என்ன வந்துடும் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் எக்ஸ் ப்ளஸ் 0ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு பி அன்கார்லேட்டட். ரெண்டுமே அன்கார்லேட்டட்னு சொல்லியிருக்காங்க. இஃப் போத் ஹாவ் அ ஃபைனைட்
second moments and E of x x into y. E of x into y is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ E of x into y எனக்கு என்ன கிடைக்கும்னா E of x into E of yன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், two random variables x and y are said to be orthogonal. ரெண்டு வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ஆர்த்தோகனலாக இருக்குது. ஆர்த்தோகனலாக இருக்கும்போது இ ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கொஷின். இ ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ எக்ஸும் ஒய்யும் ரேண்டம் வேரியபிள் ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், two sequence of random variables sequence xn and sequence yn are said to be dash if summation over n p of xn not equal to yn less than infinity. ஸோ ரெண்டு சீக்வன்ஸ் ரேண்டம் வேரியபிளில் சீக்வன்ஸ் xn yn இருக்குது. ஸோ இது செட்டு டு பி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, அதாவது சம்மேஷன் ஓவர் n p ஆஃப் சீக்வன்ஸ் xn நாட் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது எனக்கு லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இந்த கண்டிஷனை அந்த சீக்வன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அந்த ரெண்டு சீக்வன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ரெண்டு சீக்வன்ஸையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அந்த ரெண்டு சீக்வன்ஸையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிமிலர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், let sequence xn be a pairwise independent and identically distributed random variable with a finite mean m, then we have xn sn divided by n tends to m. ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுவும் டைரக்ட் கொஷின்ஸ் தான், டைரக்ட் தியரத்துலேருந்து உள்ள கொஷின்ஸ் தான். ஸோ எக்ஸ்என் டிவைடட் பை என் டென்ஸ் டு எம்ங்கிறது எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் உள்ள ரிசல்ட். ஸோ இன் ப்ராபபிலிட்டியில் இது வந்து எக்ஸ்என் டிவைடட் பை என்னங்கிறது டென்ஸ் டு எம்மாக இருக்கும். ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் தான் எடுத்தேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.